ஆன்மீக தொடர்பான அனுபவங்களை கூறினேன். அதாவது இதுக்கு முதல் பதிவில் 7 சக்கரங்களின் பெயர்களை குறிப்பிட்டிருந்தேன். 7 சக்கரங்கள், அன்பின் 7 சக்கரங்கள் எவ்வாறு மந்திரங்களை உச்சரிக்கும் போது இயங்குகின்றன என்பதையும், ஓம் என்கின்ற அந்த சத்தமும், ஓம் என்கின்ற சத்தமும் அம்மா என்கின்ற சத்தமும் கிட்டத்தட்ட ஒரே அதைத்தான் இருக்கும். அதாவது ஓம் என்பதே ஆ இ எம் உம், ஓம் என்ற உச்சரிப்பும் அம்மா என்ற உச்சரிப்பும் கிட்டத்தட்ட ஒரே அளவு உச்சரிப்பு தொனியில் தான் இருக்கும். அந்த அசைவம் ஒரே மாதிரி இருக்கும் என்பதை முதலில் கூறியிருந்தேன். என்கும் போது பார் இயங்குகின்றது என்றும், என்கின்ற போது பாரு அந்த அதிர்வலைகள் இயங்குகின்றது என்றும் கூறியிருந்தேன். அப்போது வாசியோகம் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன். அந்த வாசியோகம் என்பது என்ன என்றால், வாசியோகம் என்பது மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுதல். அதாவது மூச்சை உள்ளே நிறுத்தி வெளியே இழுத்து நிறுத்தி வெளியே விடுவதற்கு சித்தர்கள் கூறியது மாத்திரை என்ற கணக்கில், மாத்திரை என்று சொல்லி 32 மாத்திரை மெதுவாக உள்ளே இழுத்து காற்றை 62 மாத்திரை நிறுத்தி 16 மாத்திரையில் வெளிவிட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் சித்தர்கள் என்பது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட வெளியீடு இது. ஆகவே நாங்கள் இதை எப்படி செய்வோம் சொன்னால், உள்ளே இழுக்கின்றதை பூரகம் என்று சொல்வார்கள். இந்த உள்ளே இழுக்கும் போது 2 செகண்ட் நாங்கள் இழுத்தால் கும்பகம் என்று நிறுத்தி வைத்திருக்கிற அந்த கும்பகம் என்று சொல்லப்படுகின்றது 4 செகண்ட் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். அதை விடும்போது 1 செகண்டில் விட வேண்டும். அதாவது 2க்கு 4க்கு 1, அதாவது அவர்கள் கூறுறது 32க்கு 64 16. அதை நாங்கள் சுருக்கி எடுத்தால் 2க்கு 4க்கு 1 வரும். அந்த வகையில் தான் நாங்கள் படிப்படியாக அந்த வாசியை அதிகரிக்க முடியும். வாசியில் உள்ளே மெதுவாக இழுத்து நிறுத்தி வெளியே விடுகின்ற அந்த வேகத்தின் அளவை இந்த அடிப்படையில் நாங்கள் கூட நேரம் செய்யலாம். தொடர்ந்து செய்து கொண்டு போகும்போது அந்த வாசியை சரியாக அதனுடைய பலனே கிடைக்கும். அது உடனே கிடைப்பது கஷ்டம். ஏனெனில் சுவாச சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் அப்படி அதிக நேரம் மூச்சை நிறுத்தி வைத்திருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு நீருள்ளே மூழ்கி விளையாடும் போது கூட நாங்கள் ஆரம்பத்தில் சிறிது நேரம் தான் நீருக்குள் மூழ்கி இருப்போம். பின்னர் படிப்படியாக அதை செய்து கொண்டு போகும்போது கூடுதலான நேரத்தை அங்கே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கும் மூச்சை நிறுத்தி வைத்திருப்பது தம்மடக்கிற ஒரு சூழல். அதாவது உள்ளே மெதுவாக காற்றை இழுத்து அதை அப்படியே நிறுத்தி வைத்து பின் வெளியே விடுவது. அது பூரகம், கும்பகம், தேசகம் என இதை சொல்வார்கள். இதுதான் வாசியினுடைய ஒரு வடிவம். அதாவது வாசி சாதாரண தியானத்தில் சுவாசத்தை பார்க்க சொல்வார்கள். ஆனால் இங்கே வாசியிலே இந்த சுவாசத்தின் தொழிற்பாட்டை சொல்வார்கள். மூச்சை இழுத்து நிறுத்தி வெளியே விடுதல். அப்போ மூச்சை கவனித்தல் மட்டுமில்லை, மூச்சை இழுத்து நிறுத்தி வெளியே விடும்போது அந்த 7 சக்கரங்களும் ஆட்டோமேட்டிக்கலாக இயங்க துவங்கும். ஒவ்வொரு சக்கரங்களும் இயங்க துவங்கும். நாங்கள் மூச்சை இழுத்து நிறுத்தி வைத்திருக்கின்ற அந்த வேகத்தை பொறுத்து, அந்த அளவை பொறுத்து வாசியிலே சக்கரங்களின் சுழற்சியும் மாறுபடும். இவ்வாறு இந்த வாசியினை நாங்கள் ஆரம்பத்தில் மெதுவாக செய்து பின்னர் வேகமாக செய்ய வேண்டும். இந்த வாசியை செய்யும் போது தான் எங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த நெற்றி புருவத்தினுடைய அசைவு, இதுக்கு அடுத்ததாக இந்த பிரம்மசூத்திரம் என்கின்ற இந்த உச்சித்தலையினுடைய அதாவது ஆகாயத்துக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு கூடுதலாக வரும். இதன் போது இந்த பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய இதில் உள்ள இடது பக்கத்தில் இருக்கின்றது. இந்த பீனியல் சுரப்பி என்பது துளைப்படத்துவாங்க. பீனியல் சுரப்பி துளைப்படத்துவாங்க தான் எங்களுக்கு இந்த வாசியினுடைய தொழிற்பாடு அதை சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து செய்து கொண்டு போகும்போது தான் அதை சரியான ஒரு வாசிக்குரிய பலனை அனுபவிக்க முடியும். இது கூடுதலாக அதிகாலையில் செய்வது சிறப்பு. இந்த கும்பகம் என்று சொல்கிறது சுவாசத்தை உள்ளே இழுத்து அந்த நிறுத்தியக்க நெற்றி புருவத்தை நாங்கள் முற்றுமுழுதாக கவனிக்க வேண்டும். அந்த நெற்றி புருவத்தில் தான் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை எண்ணிக்கொண்டு அந்த நெற்றி புருவத்தை நோக்கி தான் நாங்கள் பார்வை எண்ணங்களும் இருக்க வேண்டும். அதன் பின்னர் தான் அதை மெதுவாக விட வேண்டும். ஆனால் அங்கே நெற்றி புருவத்தை நிறுத்துவதென்றதல்ல, நெற்றி புருவத்தை தான் நாங்கள் உற்று நோக்குதல் வேண்டும். உற்று நோக்குவதற்குரியதான் இங்கே நெற்றி புருவம். இவ்வாறு தான் ஒரு வாசியின் ஆரம்பம் இருக்கும். இந்த 7 சக்கரங்கள் என்பதும் 7 சக்கரங்கள் எவ்வாறு இயங்குகின்றது என்றதும், இந்த 7 சக்கரங்களை எதன் மூலம் இயக்கலாம் என்றால் அதற்கு எத்தனை யோகங்கள் இருக்கலாம், கிரியை இருக்கலாம்,
தாந்திரா இருக்கலாம். அப்படி கன யோகங்கள் குண்டலின்னு சொல்லுவாங்க. இது வாசியை நாங்கள் தொடர்ந்து செய்வதனால்தான் குண்டலியினை இயக்க முடியும். குண்டலி என்பது மூலாதாரம் என்கின்ற இந்த ஆரம்பத்தில் உள்ள இந்த உயிர் நாடியானது மேலெழும்பி உச்சித்தலைக்கு நெற்றிப்புருவத்தினூடாக உச்சித்தலையோடு தொடர்பு உள்ளது. இங்கே உச்சித்தலைக்கு உச்சியிலுமேலும் இதைத்தான் பிரமதந்திரம்னு சொல்வார்கள். இதற்கு மேலேயும் துரிதம், இது துரியம், அதுக்கு மேலே சிவ துரிதம்,